அனைவருக்கும் வணக்கம். இது மீனா மீடியா மிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் பார்ப்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவில் என்ன சொல்கிறேன் என்றால், பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சில விஷயங்கள் எனக்கு கிடைத்த நன்மையை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இதைப்போல் நீங்களும் செய்து எனக்கு கிடைத்த நன்மை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இதை பதிவிடுகிறேன். பிரம்ம முகூர்த்தம் பூஜை என்பது நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் பதிவிட்டு உள்ளனர். அது உங்களுக்கு அறிந்த விஷயமே. ஆனால் இதை செய்து எனக்கு கிடைத்த நன்மையை உங்களுக்கு நான் பகிர்கிறேன். என் கணவர் மலைக்கு சென்று வரும்போது பாதத்தில் ஒரு சிறு முள் குத்தி, அவருக்கு சுகர் இருக்கிறது, பிபி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அந்த பட்சத்தில் அவர் அதை அனாவசியமாக நினைத்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி வீட்டிற்கு வந்துவிட்டார். ஆனால் அந்த முள்ளானது விஷம் முள். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பதால், பாதத்தில் குத்தியதனால் பெரும் ஆபத்து வரைக்கும் கொண்டு வந்து, கடவுளின் கிருபையால் இன்று என் கணவரின் 2 அறுவை சிகிச்சை செய்து காலில் இன்று நலமாக இருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் பிரம்ம முகூர்த்தம். அதற்கு பின் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், அதற்கப்புறம் முன்னோர்களின் ஆசீர்வாதம். அதற்கு பிற்பாடு எனக்கு கிடைத்த ஒரு நன்மை என்னவென்றால், என் வீட்டு அருகிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கிறது. அதில் உள்ள சித்தர், ஆஞ்சநேயர் எல்லோரையும் நான் சென்று வணங்கி என்னால் முடிந்த வேண்டுதலை வைத்துவிட்டு நான் பின்பற்றி வந்தேன். அப்பொழுது என் மனதில் தோன்றியது, பிரம்ம முகூர்த்த பூஜையை நாம் செய்து நம் கணவரை நன்றாக எழுந்து அவர் நடமாட வைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி அதை எடுத்தேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், நான் 48 நாள் ஒரு மண்டலம் செய்யவில்லை, 21 நாள் தான் செய்தேன். ஏன்னா என் பிள்ளைகள் வேலைக்கு சென்று வருவதனால் எனக்கு சில வீட்டில் தனிமையில் நான் எல்லா வேலையும் செய்வதால் எனக்கு ஒரு மண்டலம் செய்ய முடியவில்லை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 21 நாள் பூஜை மட்டும்தான் கடைப்பிடித்து நான் செய்தேன். அதுவும் மிக கடுமையாக நான் பூஜையை அனுசரித்தேன். உள்ளம் உருகி கடவுளை வேண்டி, குலதெய்வத்தை மனதால் நினைத்து, முன்னோர்களை மனதில் வைத்துக்கொண்டு நான் செய்த பூஜை இன்று நல்பலனை எனக்கு கிட்ட ஒரு 10 நாள் பூஜையில் எனக்கு நல்லதே கிடைத்தது.